Hello students, welcome back. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு binary question பார்க்க போறோம். So I've taken a question from a KB paper. So consider a binary file stock.dat that has the following data. So அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஆர்டர் ஐடி, மெடிசன் நேம், குவான்டிட்டி இதுதான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் அண்ட் ப்ரைஸ், ஆர்டர் ஐடி, மெடிசன் நேம் அண்ட் குவான்டிட்டி, அதுக்கப்புறம் ப்ரைஸ், இது எல்லாமே நமக்கு இருக்க போகுது ஆஃப் ஆல் த மெடிசின்ஸ் ஆஃப் வெல்னஸ் மெடிக்கோஸ். ஸோ வெல்னஸ் மெடிக்கோஸ் அப்படிங்கிறதோட எல்லா மெடிசின்ஸோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் நமக்கு அப்படின்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஆட் ஆர்டர், இன்னொன்று வந்து டிஸ்பிளே ப்ரைஸ். ஸோ இந்த ஆட் ஆர்டர் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் இன்புட் ஆல் மெடிசன் ஆர்டர். எப்போல்லாம் நமக்கு ஆர்டர் வருதோ அப்போல்லாம் இதில் ஆட் ஆகணும். டிஸ்பிளே ப்ரைஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா மோர் தென் 500 எந்த மெடிசனுக்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லி நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம எப்படி பைனரியில் ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபைன். ஸோ வி ஆர் ஹியர் இன் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ ஃபஸ்ட்டு இது பைனரி அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்கல் மாடியூலில் இம்போர்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு டம்ப் லோட் 2 ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எதுக்கு நம்ம பிக்கல் மாடியூல் யூஸ் பண்ணுறோம், இந்த டம்ப் லோடு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி ஃபைல் ஹேண்ட்லிங் சாப்டர் டீச் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபைன். ஸோ நம்ம பிக்கல் மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஆஸ் ஐ செட் ஏர்லியர் கொஷனில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன் தான் நீங்கள் கம்பல்சரி போடணும். யூ ஷுட் நாட் யூஸ் எனி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் பை யோர் செல்ஃப். எந்த ஃபங்க்ஷன் நேமும் மாற்றி கொடுத்துடக்கூடாது. இங்கே நமக்கு கண்டிப்பாக ½ மார்க் போகும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க, ஆட் ஆர்டர். ஸோ ஆர்டரை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். காட் இட். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இங்கே கொஷனில் வந்து லிஸ்டா டிக்ஷனரியான்னு மென்ஷன் பண்ணல. ஃபைன். ஸோ அதனால நம்ம வந்து லிஸ்ட்டை வச்சே நம்ம வந்து கொஷின் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி, சிஎஸ்வி, ஸ்டாக், இது எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஒரு ஸ்கெலட்டன் வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1-2 பிளேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் நான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஸ்கெலட்டன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பிக்கல் தான் இருக்கணும், அடுத்தது டெஃப் வந்துடணும், அடுத்தது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். அன்டில் அதர்வைஸ் தே மென்ஷன் டிக்ஷனரி, நீங்கள் லிஸ்ட்டை வச்சே எழுதுங்க. ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் போதும். என்ன மாதிரி கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் கண்டென்ட்டை வந்து மாற்றிட்டு அது கொஷினுக்கு ஏற்ற மாதிரி இங்கே உள்ள கண்டென்ட்டை போட்டால் போதும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்கும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸை இன்புட் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். அப்போ தான் எத்தனை ஆர்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் இன்புட் வாங்க முடியும். இப்போ இதை நம்ம ஃபார் லூப்பில் போடலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ரேஞ்சில் என்ன போடணும், n போட்டால் போதும், n போட்டால் போதும். இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 0லேருந்து n-1 வரைக்கும் வரும். ஸோ நமக்கு டோட்டலாக n நம்பர்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு கொஷனில் கொடுத்த எல்லாத்தையும் எடுக்கலாம். ஆர்டர் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஐடின்னு கொடுத்துருந்தாங்க கொஷனில். அதனால் அதே வேரியபிள் தான் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். சின்ஸ் இட் இஸ் ஆர்டர் ஐடி அப்படிங்கிறனால இட் மைட் பி எ நம்பர். அதனால நான் இன்புட்டுன்னு வாங்குறேன். ஸோ enter the order ID. Okay, so it's not necessary that you should give underscore here. Anyway, it's just a string. So என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் ஐடி இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு மெடிசன் நேம் நம்ம இன்புட் வாங்கணும். மெடிசன் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படிங்கிறனால நம்ம இன்புட் போட தேவையில்லை, ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ enter the name of the medicine. ஓகே. ஸோ இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் க்ளோஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், குவான்டிட்டி வாங்குகிறோம். குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்திருக்கு அதுதான் இங்கே குவான்டிட்டி. அதனால நம்பர் அப்படிங்கிறனால லெட்ஸ் கோ வித் இன்புட், என்டர் த குவான்டிட்டி. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வாங்கணும், ஆர்டர் வாங்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன வாங்கணும், ப்ரைஸ் வாங்கணும். ஸோ ப்ரைஸ் இருந்தால் தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும்.
ஸோ சின்ஸ் இட்ஸ் அ ப்ரைஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஃப்ளோட்டில் கொடுக்குறோம். ஓகே, ஃப்ளோட் இன்புட். ப்ரைஸ்னாலே கம்பல்சரி ப்ரைஸ், சேல்ரி இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கம்பல்சரி ஃப்ளோட் கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ enter the price. இப்போ நம்ம இன்புட்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம போடணும். ஓகே, அப்போ தான் நமக்கு என்ன வரும், நம்ம வாங்கின எல்லாமே ஒரு லிஸ்ட்டோட ஒரு ஐட்டமும் நமக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர்ஸ், ஆர்டர் தான் வச்சுருக்கோம், ஆர்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஆர்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் அப்படிங்கிற நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆர்டர்ஸ் வந்து நமக்கு மொத்தமாக எல்லா ஆர்டர்ஸ்க்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள். ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு லிஸ்ட்டை புதுசாக கிரியேட் பண்ணி இந்த ஆர்டர் ஐடி, ஓகே, கமா இந்த மெடிசன் நேம், கமா குவான்டிட்டி, கமா ப்ரைஸ். ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு குட்டி லிஸ்ட், தட் இஸ் ஆர்டர் அப்படிங்கிற இன்னர் லிஸ்ட்டில் போட்டேன். இந்த லிஸ்ட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் ஆர்டர்ஸில் போட போகிறோம். அப்போது ஒரு சின்ன லிஸ்ட், தட் இஸ் இன்னர் லிஸ்ட்டில் நமக்கு ஒரு மெடிசனோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆர்டர்ஸில் போடுறோம். தட் இஸ் த அவுட்டர் லிஸ்ட். ஓகே, அப்போ இதில் போடணும்னா நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணும், அப்பெண்ட் ஃபங்க்ஷன் வேணும். ஆர்டர்ஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஆர்டர். அப்போது இன்னர் லிஸ்ட் நான் ஒன்று கிரியேட், இன்புட் வாங்கிட்டேன். இந்த இன்புட்டை வச்சு நான் ஒரு இன்னர் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வாங்கின இன்புட்லாம் போட்டேன். இப்போ அந்த இன்னர் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த அவுட்டர் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ குட்டி லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம பெரிய லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கான மொத்த லிஸ்ட்டும் கிரியேட் ஆயிருக்கு with the outer list orders. Inner listல we have details about every medicine. ஓகே, இப்போ நம்ம ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபைலில் எழுதணும். ஸோ ஃபைலில் எழுதணுங்கிறதுக்காக ஐ எம் கம்மிங் அவுட் ஆஃப் ஃபார் லூப். ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். வித் ஓப்பன் ஃபைல் நேம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் டாட் டிஏடி இதுதான் நம்மளோட ஃபைல் நேம். கமா நம்ம மோடு கொடுக்கணும். என்ன மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம், ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் இங்கேயே அதை ஓப்பன் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணி இது அப்படியே இது எல்லாமே நீங்கள் ஃபைலுக்குள்ளேயே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அப்பெண்ட் மோட் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் இன்புட்லாம் வாங்கி முடிச்சுட்டு டேரெக்டாக அப்பெண்ட் பண்ண போகிறேன், ஐ மீன் ரைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு தடவை தான் இது எக்ஸிக்யூட் ஆக போகுது. இன்ஸ்டன்ட் நீங்கள் இது எல்லாத்தையுமே இந்த ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது டெஃபினெட்லி யூ ஷுட் ஓப்பன் வித் அப்பெண்ட் மோட். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிறது வந்து எரேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா pickle dot dump. So dump is a function which is available in the pickle module which is used to write the content of your file into the file. ஓகே, ஸோ டம்போட சின்டாக்ஸ் என்ன, நமக்கு ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் டு பி ரிட்டன், இன்னொன்று வந்து நம்மளோட ஃபைல் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான், நம்ம இப்போ ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்துட்டேன். பிரிண்டில் just a statements, orders added successfully. அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் தான். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் நெசசரி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு add order ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. now we are going to the next function, display price. ஸோ இந்த டிஸ்பிளே ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு, ப்ரைஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நமக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் அதில் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, மோர் தென் 500 இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஆட் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் டிஸ்பிளே ப்ரைஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ட்ரை எக்ஸெப்டில் போடுறேன். ஏன்னா சப்போஸ் நான் இதை சர்ச் பண்ணும்போது எனக்கு 500க்கு மேலே எந்த டேட்டாவுமே இல்லை அப்படின்னா எனக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்ரை எக்ஸெப்ட் போடுறோம். ஸோ எப்பெல்லாம் நம்மளை கண்டென்ட்டை சர்ச் பண்ண சொல்கிறாங்களோ அப்போல்லாம் கம்பல்சரி, இல்லைன்னா நீங்கள் ரீடுன்னு வந்துட்டாலே பைனரி ஆகட்டும், சிஎஸ்வி ஆகட்டும், ஈவன் டெக்ஸ்ட் ஃபைல் ஆகட்டும், ரீடுன்னு வந்துட்டாலே டேரெக்டாக நீங்கள் ட்ரை எக்ஸெப்டில் போட்டுருங்க.
ஓகே, நான் ட்ரையில் தான் நான் வந்து ஃபங்க்ஷனையே ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா நம்ம ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணிட்டு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும், டேரெக்டாக நம்மளை ரீட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த ஃபைல் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால யூ ஹாவ் திஸ் அஸ் ஹேபிட். ஃபங்க்ஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதே நீங்கள் ட்ரை எக்ஸெப்ட்லேயே போடுங்க. ஸோ இங்கே நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம், stock.dat. Okay, so and we are going to open this in read mode. Since it's a binary file, நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா RBன்னு கொடுக்குறோம் as f. ஸோ எஃப்ன்றது என்னோட ஃபைல் ஆப்ஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ரீட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அது மறுபடியும் நான் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் போட போகிறேன். ஒரு வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இங்கே pickle.load and you no need to import pickle before this function again. ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒன்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த மாடியூலை யூ கேன் யூஸ் இட். சம் ஆஃப் யூ வென் யூஆர் ரைட்டிங், நான் கரெக்ஷன்லேயே நிறைய தடவை பார்த்துருக்கேன், இங்கே ஒரு தடவை இம்போர்ட் பிக்கல் கொடுக்குறீங்க, இங்கே ஒரு தடவை இம்போர்ட் பிக்கல் கொடுக்குறீங்க, இங்கே இந்த சென்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி. தட்ஸ் நாட் நெசசரி. அதனால நமக்கு என்ன ஆகணும், நமக்கு புரியலை, நமக்கு கான்செப்ட் புரியலைன்னு கரெக்ட் பண்ணுற இவாலுவேட்டருக்கு ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அவாய்ட் டூயிங் தட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு, லோடு பண்ணி அதை நம்ம ஆர்டர்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் பார்க்கும்போது இதை பார்த்துருக்கோம். அப்போ நம்ம ரீட் பண்ணியும் ஒரு வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எங்கேயும் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து டேட்டா லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லூப்பில் போடணும். அப்போ தான் நம்மளால் ஃபார் ஆர்டர் அண்ட் ஆர்டர்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு இட்ரேட் ஈச் அண்ட் எவ்ரி இன்னர் லிஸ்ட். அப்போது ஆர்டர்ஸில் எனக்கு அவுட்டர் லிஸ்ட் இருக்கும், ஆர்டர்னு வரும்போது எனக்கு இன்னர் லிஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபார் ஐ இன் ஆர்டர்ஸ்னு போடாமல் நான் ஆர்டர் அண்ட் ஆர்டர்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ தட் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டராக நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகே, இங்கே நான் கண்டிஷனை செக் பண்ணுறேன். இஃப் ஆர்டர் ஆஃப் என்ன செக் பண்ணணும், நம்ம ப்ரைஸை செக் பண்ணணும். ஓகே, இங்கே நான் ஆர்டர் ஆஃப் ப்ரைஸ்னு போட முடியாது. எப்போ நான் ஆர்டர் ஆஃப் ப்ரைஸ்ன்னு போடலாம், இன் கேஸ் இஃப் இட் இஸ் அ டிக்ஷனரி நான் ஆர்டர் ஆஃப் ப்ரைஸ்ன்னு போடலாம். பட் திஸ் இஸ் எ லிஸ்ட். அப்போ நம்ம இங்கே என்ன போடணும், இண்டெக்ஸ் தான் போடணும். ஸோ இதோட இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 0 1 2 3. ஸோ ஆர்டர் ஆஃப் 3. ஆர்டர் ஆஃப் 3 நமக்கு எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் 500 இருக்கணும். ஆர்டர் ஆஃப் 3 கிரேட்டர் தென் 500 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதை நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லி சொன்னாங்க. அப்போ நீங்கள் இங்கே டைரெக்டாக ஆர்டர்னு கூட பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் 0, கமா ஆர்டர் ஆஃப் 1, கமா ஆர்டர் ஆஃப் 2, கமா ஆர்டர் ஆஃப் 3. ஸோ அப்போ என்னாச்சு, நமக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து ரீட் பண்ணி முடிச்சிட்டோம், டிஸ்பிளே பண்ணி முடிச்சிட்டோம். காட் இட்? ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. பட் இங்கே நம்ம ட்ரையில் போட்டிருந்ததுனால நம்ம என்ன பண்ணணும், ட்ரைக்கு நேராக வந்து எக்ஸெப்ட் கொடுக்கணும். இந்த எக்ஸெப்டில் நம்ம வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர்னு மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ தட் டசன்ட் மேட்டர். பிரிண்டில் போயிட்டு நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஃபைலை நம்ம இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா சின்ஸ் நம்ம வித் ஓப்பன் கொடுத்துருக்கனால ஃபைல் க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு இந்த 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிடுங்க. ஆட் ஆர்டர், நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ப்ரைஸ். அண்ட் அகைன் இதை நீங்கள் மெனு ட்ரிவன் கொடுக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். மெனு ட்ரிவன் கொடுத்துட்டு ஆட் பண்ணணுமா டிஸ்பிளே பண்ணணுமான்னு கேட்டுட்டு ஆட் பண்ணணும், ஒன்றுனா ஆட் பண்ணணும், அப்போ அதுக்கு நீங்கள் இன்னொரு எஃப்எல்ஸ் போடணும், அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. Okay, so this is how you will have to write your binary based program. So நான் இதை run பண்ணி காட்டுறேன். So let me save this. Enter the number of orders. I'm giving 3. Enter the order ID. Let me give 101. So enter the quantity 5. Price is 506. Order ID 102. Some text, quantity, price is 150. Order ID is 103. Listen, quantity 450. Okay,
So it says no data found because we have not mentioned the exception. So let me give the exception, file not found error. So let us run this once again. So that's all. Orders added successfully. Since we have not given any statement like the price above 500 is this one, it is just displaying the content, I mean the order details which has the price above 500. Okay, so that's all. So by here this program is getting over, and this is how you will have to write the program with list and binary. Suppose if the question is with the dictionary, you will have to change that into dictionary format. That's it. So in the same way, you can attend any kind of program, any kind of question. All um, all the things you have to do is just create a template for every programming question. As I said in the beginning, you just need to create the template. And the skeleton ready பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன கண்டென்ட் போடுறோமோ அந்த கண்டென்ட்டை போட்டால் நமக்கு அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். So by here this video is getting over, and I'll meet you in another video with another set of questions. Thank you. Happy learning.